அந்த கிளிப்பு போடுறதுன்னு சொன்னால் இப்போ நான் போட போகிறேன். இந்த இந்த இங்கே ஒரு போர்வை இருக்குல்ல, இதையும் மேலே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பார்க்கணும். இப்போ நான் கிளிப்பை போட்டேன். இப்போ நான் இன்னொன்று கிளிப்பை எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது, அப்படி இன்னொன்று இது 3த்தையும் இந்த சைடு பண்ண போகிறோம். இங்கேயும் நான் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே இந்த சைடு பறக்காது. இந்த சைடு வந்து தேவைப்படாது, ஏன்னா இங்கே வந்து நம்ம எதுவுமே போடல. ஸோ இங்கே போதும். இப்போ நம்ம பின்னாடி சைடு பண்ணலாம். இந்த சைடு நம்ம பண்ணல, இன்னொரு கிளிப்பை இருக்கு. இப்போ நம்ம இங்கேயே பண்ணேன், இங்கேயும் போட்டேன், எல்லா சைடும் போட்டாச்சு. எதுவும் சேஃப்டிக்கு நம்ம இது வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளிப் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளிப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்போ நான் இது மட்டும்தான் கொஞ்சம் டைட் இல்லாத இருக்கும். பரவாயில்ல. வந்து நான் 3 சைடும் கிளிப்பை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டாக இருக்குங்க. ஆனால் இது வராது. எல்லா சைடும் போட்டாச்சு. இப்போ டிசைன் போடுறதுக்கு இன்னொன்று இந்த சைடு வந்து ரொம்ப கீழே இருக்கனால இதை நான் வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கிறேன். நான் இங்கே டைட்டாக போட்டேன். ஸோ இந்த பின்னாடி சைடோட இது டைட்டாக தான் இருக்குது. இப்போ வீடு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப மேலே. ஓகே, இப்போ நம்ம வீடு ரெடி ஆச்சு தம்பிக்கு. திஷான், இப்போ வீடு ரெடி ஆச்சு, உள்ளே போய் பாருங்க. அப்புறம் இந்த முன்னாடி சைடு நான் டெக்கரேஷனுக்கு ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன், அதே நான் போட்டேன். இப்போ நான் இந்த முன்னாடியே டெக்கரேஷன் போட்டேன். செம்மையாக இருக்கும் வீடு. வீட்டுக்குள்ளே போடா. தேங்க்யூ சார். சரி, போ. ஸ்நாக்ஸ் வேணுமா? உள்ளார போய் சாப்பிடுங்க சார். வாட்டர் பாட்டில் இருக்கு வேணாமா? ஸோ என் தம்பிக்கு இந்த வீடு பிடிச்சி போச்சு போல். ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கு உள்ளார. சரி, பாய்.